ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். சூப்பரான ஒரு கதை தான் சொல்ல போகிறேன். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. மாலை வெயிலில் ஒரு பெரிய தோட்டத்தில் வீட்டில் ஜேசிபி இயக்குநராக தான் பணியாற்றி வந்திருக்கிறார் நமது வேலைக்காரர் விக்ரம். அந்த வீட்டில் எஜமானர் மணி, அவரது மனைவி பேர் ராஜி. மிகுந்த இரக்கும் நேர்மையும் நிகழ்ந்த அன்பான மனிதர்களாக விளங்குகின்றனர். துரதிர்ஷ்டவசமாக ஒரு மாலை நேரத்தில் எஜமானர் மணிக்கு திடீர் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அவர் சடனாக ஸ்பாட்லேயே காலி. அந்த நேரத்திலேயே அவர் சோகமான நாளிலிருந்து எஜமானர் மணியின் மனைவி ராஜி முற்றிலுமாக தனியாகவே இருந்தார். பெரிய தோட்டம். விக்ரம் ராஜி மட்டுமே தனியாக தங்கி வந்தார்கள். ராஜின் கண்களில் எப்போதுமே துக்கமின்மை, ஆழமாக சோகம் தெரிந்து கொண்டிருந்தாலும் அவர் தைரியத்தை தன்னைத்தானே தாங்கிக் கொண்டு வந்தார். ஒரு இரவு நேரத்தில் வீட்டில் வேறு யாரும் இல்லாத நேரத்தில் ராஜின் கண்களில் தெரிந்த தனிமையான உணர்வை விக்ரம் நன்றாக அறிந்து கொண்டான். அந்த உணர்வில் மறக்காமல் விக்ரம் இயலவே இல்லை. அன்று ராஜி தன் இரு கைகளாலும் அன்பு நிறைந்த சமைத்த விக்ரமுக்கு சூடான இட்லி, தோசை, மட்டன், சிக்கன் எல்லாமே எடுத்துன்னு வந்தாள். இருவரும் நேருக்கு நேர் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். உணவை விட அவர்களின் பார்வையில் காதல்கள் திரும்ப ஒன்றாக சந்திக்க ஆரம்பித்தது. அந்த அமைதியான மாலை நேரத்தில் விக்ரமும் ராஜி மட்டுமே இருந்தார்கள். வீட்டில் ஒரு பட்டதாரியாக ஆனாலும் குடும்பத்தில் மோசமான பொருளாதார வேலையின்மை காரணமாக ஜேசிபி ஓட்டுநராக அவன் பணியாற்றி வருகிறான். பல நிறுவனங்கள் விண்ணப்பித்தும் பல நேர்காணல் கலந்து கொண்டும் ஒவ்வொரு முறையும் ஃபெயிலியரே ஆனதால் இந்த வேலைக்கு சேர்ந்து விட்டிருக்கான். இறுதியில் ஒரு நண்பனின் உதவியால் தான் இந்த பணக்கார வீட்டில் ஜேசிபி இயக்குநராக பணியாற்றுகிறான். அந்த நம்பர் தான் விக்ரமுக்கு ஜேசிபி ஓட்டுநர் திறமையை பணியாற்றி வருகிறான். அதனால் இந்த பணி விக்ரமுக்கு சிரமமாக இல்லவே இல்லை. அந்த பெரிய தோட்டத்திற்கு விக்ரம் சென்றபோது எஜமானர் மணி, அவரது மனைவி ராஜி மிக எளிமையாகவும் பழகுவார்கள். நல்ல ஓனர். விக்ரமின் அந்த சொந்த ஊர் அங்கிருந்து ஒரு 200 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு கிராமம், திருவள்ளூருங்கிறது ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. விக்ரமுக்கு தனி அறை கொடுத்துட்டு நல்லா பார்த்துக்குறாங்க. தோட்டத்திலே வீட்டில் ஒரு தோட்டம் இருக்குது, அங்கேயே என்ன தங்க வச்சுட்டு நல்லா பார்த்துக்குறாங்க எங்கள் ஓனர் அம்மா. அந்த வீட்டில் எஜமானர் மணியும் ராஜியும் மட்டுமே வசித்து வருகிறார்கள். எஜமானர் மணி ஜேசிபி பணியின் முழு விக்ரமையும் விரிவாக எடுத்துரைத்தார். சுற்றியுள்ள கிராம பகுதியில் ஜேசிபி நிறைய ஆட்கள் இருந்ததால் வேலைக்கு எப்போதும் அதிகமாகவே இருந்தது. சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 50,000, மேக்ஸிமம் 85,000 தரான் அப்படின்னு சொல்லியிருந்தார். சில சமயம் ஜேசி இல்லாத நாட்களில் விக்ரமுக்கு தோட்டத்தில் சிறு வேலைகள் ராஜியும் அவங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மணியும். ஆனால் பெரும்பாலான நாட்களில் அது தேவைப்படலை. வீட்டிலே தங்கியிருந்து விக்ரமுக்கும் ராஜிக்கும் நல்ல நட்பு உருவானது. ராஜி அடிக்கடி தன் கைகளில் சமைத்து அன்பான உணர்வு எடுத்து விக்ரமுக்கு கொடுப்பாள். அந்த சிறிய அன்பு, பாசம் விக்ரமுக்கு இதயத்தில் மெல்ல மெல்ல காதலாக மாற ஆரம்பித்து விட்டது. விக்ரமின் மனதில் ராஜியின் இன்று அன்பான பாசம், அக்கறையும், எஜமானர் மணி மீது ராஜி ஆகிய இருவர் மீதும் ஆழமான மரியாதையும் அன்பும் காதலும் உருவாக ஆரம்பித்து விட்டது. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு மாலை நேரத்தில் விக்ரம் ஜேசிபி வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று விக்ரமுக்கு தொலைபேசி யாரோ அன்னோன் கால்லேருந்து ஒரு கால் வந்தது. திரையில் ராஜியின் பெயர் திட்டது. ட்ரூ காலரில் பார்த்தா பேர் ராஜி. அழைப்பு ஏற்றோன்னு, சொல்லுங்கம்மா ராஜி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா நடுங்கு குறையில் ராஜி, எஜமான் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா, உடனே ஓடி வாடா இங்கே தோப்புக்கு அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்டதும் விக்ரமுக்கு காலடியிலிருந்து இந்த பூமி நழுவி விழுது போல் உணர ஆரம்பித்தது. விக்ரம் அருகில் இந்த வேல் பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்தான். உடனடியாக அருகில் இருந்த ஒருவரிடம் இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு கார்கீர் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு மணியின் வீட்டை நோக்கி ஸ்பீடாக போனான். அது ஹீரோ ஹோண்டா ப்ளஸ் தான் அது. அங்கு சென்று பார்த்தபோது எஜமானர் மணி மிகவும் சிரமப்பட்டு மூச்சு விட முடியாமல் தவித்து கொண்டே இருந்தான். ஹார்ட் அட்டாக்னா அப்படி தான் இருக்கும். விக்ரம் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் பக்கத்தில் இருக்க ஜிஹெச்க்கு எடுத்துன்னு போனான். திருவள்ளூர் பக்கத்தில் முன்பு இருக்கிற ராஜீவ் உட்கார வச்சுட்டு எவ்வளோ ஸ்பீடாக போக முடியும் அவ்வளோ ஸ்பீடாக காரை எடுத்துகிட்டு சீக்கிரமாக போக ஆரம்பிச்சிட்டான். விக்ரமும் ராஜியும் நல்லா ப்ரே பண்ணிட்டே இருக்காங்க. எங்கள் ஓனர் சரியாயிடும் சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்க்கு எடுத்துன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க கார்லேயே, அம்பாசிடர் கார்டில். கடவுளை எப்படியாவது எஜமானர் மணியை காப்பாற்ற வேண்டும் என்று விக்ரம் உள்ளுக்குள் மன்றாடி கொண்டே இருந்தான் கடவுளிடம். விக்ரம் ராஜம் பக்கத்தில் இருக்க ஜிஹெச்க்கு வந்துட்டாங்க. மருத்துவர் ராஜேஷ்வன் தான் இருந்தார். உடனே எஜமானர் மண்டியை உள்ளே அழைத்து சென்றார்கள். பரிசோதனை செய்து தொடங்கி விட்டார் ராஜேஷ் டாக்டர். விக்ரம் ராஜும் வெளியே நின்று கடவுளிடம் பிரார்த்தனை கொண்டிருந்தார்கள். 20 இதயங்கள் வேகமாக அடிக்க ஆரம்பித்து கொண்டே இருந்தது. சில நிமிடங்கள் பிறகு மருத்துவர் வெளியே மெதுவாக குரலில், மன்னிக்கும் எஜமானர் மணி, நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அவர் இறந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராஜேஷ் சொன்னார். இதை கேட்டதும் ராஜியும் கண்கள் முழுவதுமாக கண்ணீரில் தெளிக்க ஆரம்பித்து விட்டது. ராஜி அங்கேயே தரையில் அறிந்து கொண்டு தலையில் அடிச்சுட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். விக்ரம் கண்களில் இருந்து தாரையாக தண்ணி வழித்து ஓடிக்கொண்டே இருந்தது. எவ்வளோ நல்ல மனிதன், என் வாழ்க்கை இப்படி சீக்கிரமாக முடிந்து விடுமோ என்று விக்ரமால் நம்பவே முடியவே இல்லை. மருத்துவர் ராஜேஷ் எஜமானர் மாதிரி
இறந்து போட்டதுக்கு அதிகாரப்பூர்வமாக சொல்லிவிட்டு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாரு. அந்த நொடியில் மொத்த வீட்டிலும் துக்கத்தில் பெரிய மலை சரிந்து விழுந்தது போல ஆனது. எஜமானர் மணியின் மனைவி ராஜின் வாழ்க்கை அப்போதுதான் அழகாக பூக்கத் தொடங்கியிருந்தது. திருமணம் முடிந்த 4-5 வருடங்கள் ஆகிறது. இன்னும் குழந்தை கூட எதுவுமே இல்லை. அந்த தருணத்தில் இந்த என் ஓனர், என் முதலாளி இப்படி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு இவன் அழுகுறான், ஒரு சைடு மனைவி அழுது. 2 பேரும் மாற்றி மாற்றி அழுதுன்னு இருக்காங்க. ஒரு நொடியில் சிரிப்பு, மகிழ்ச்சி எல்லாமே இந்த வீட்டு சூன்யக்காரியாக மாறிவிட்டது என்பது விக்ரம் நேரில் கண்டார். விக்ரமின் சொந்த இதயம் உள்ளுக்குள் முழுவதுமாக காலியாகவே இருந்தது. மேலும் ராஜின் கண்களில் திரிந்த துக்கமும் தனிமையும் உதவியற்ற நிலையும் அனாதையுமாக தாங்கவே முடியவில்லை. இதை பார்த்த விக்ரமால் ராஜின் முகத்தில் படர்ந்திருக்கும் அழகான சோகம் விக்ரமின் உள்ளத்தில் உடைந்திருந்தது. அந்த ஒரு நாள் ராஜுக்கு மட்டுமில்ல, விக்ரமின் வாழ்க்கையும் நிரந்தரமாக மாற்றிவிட்டது. ராஜின் உலகம் அப்போதுதான் ஆழமாக தொடங்கியிருந்தது. ஆனால் விதி அந்த உலகத்தை நீண்ட காலமாக நிலைத்து விடவில்லை. எஜமானர் மணி இறந்த பிறகும் விக்ரம் அவரது உடலை வீட்டிற்கு கொண்டு வந்தார். கிராம மக்கள் அனைவரும், தெரிந்தவர்கள், அக்கம் பக்கத்தினர் எல்லாரும் கூடி வந்து மாலை போட ஆரம்பித்து விட்டார்கள். வீடு முழுவதும் ஆழ்ந்த துக்கத்தில் அனுசரிக்கப்பட தொடங்கிவிட்டது. எஜமானர் மணியின் உடலுக்கு இறுதி சடங்குகள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பாட்டு, சரக்கு, போதை, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் சாமியார் கூட்டு வந்து எல்லாம் பண்ணுறது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜின் துக்கத்தை வார்த்தைகள் விவரிக்க முடியவே முடியாது. அந்த அளவுக்கு அழுதுகிட்டே இருந்தால், நான் ஸ்டாப்பாக அழுதுகிட்டே இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாகவே. சில நாட்கள் ராஜு தன் பெற்றோரின் வீட்டிற்கு சென்றாள். ராஜி சென்ற பிறகு தோட்டம் அப்படியே வெறிச்சோடியே இருந்துச்சு. யாருமே இல்லாத மாதிரி. நானும் அங்கே இருந்த ஆடு, மாடு, கோழி கூட தான் மட்டும்தான் விக்ரம் இருந்தான். விக்ரம் வேறு வழி இல்லாமல் அங்கேயே தங்கிட்டு இருந்தான். ஏன்னா என்ன பண்ணுறது, விக்ரம் தம் கையால் சமைத்த உணவை அவனே சாப்பிட்டிருந்தான். வெயில் உள்ள அனைத்து வீட்டு வேலைகளும் விக்ரமே ஒருவராக கவனித்து கொண்டே இருந்தான். எஜமானர் மணியின் அறிமுகத்தால் விக்ரமுக்கு வேலைகள் நன்றாக கிடைத்து வந்தனர். பலர் வேலைக்காக விக்ரமிடம் வந்தனர்கள். விக்ரம் அவர்களுக்கு உரிய வேலை செய்து கொடுக்க ஆரம்பித்து விட்டான். விக்ரம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜராக மாறிட்டாங்க தோட்டத்தில். அதற்கு ஈடாக நல்ல வருமானம் கிடைத்தது. விக்ரம் எப்போதும் பணத்திற்காக கணக்கை மிகச் சரியாக கையாண்டுவாள். ஏனென்றால் விக்ரம் மனதில் எஜமானர் மணி மற்றும் அவர் குடும்பத்தினர் மீது ஆழமான நேர்மையும் விசுவாசம் இருந்திருக்கிறார். விக்ரம் சுமார் 4-5 மாதம் கழித்து ராஜி வீட்டுக்கு திரும்பி வந்தார். அந்த ஒரு இரவு நேரத்தில் விக்ரம் ஜேசிபி வாகனத்தில் வீட்டிற்கு வந்தபோது வாசலில் ராஜியை பார்த்து அப்படியே ஷாக்காகி நின்ட்டான். விக்ரம் உடனடியாக ஜேசிபியில் இறங்கிட்டு, வாங்கம்மா ராஜிமா, எப்போம்மா வந்தீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். விக்ரம் ராஜியிடம் சென்ற விக்ரமின் வேலையில் சரியாக செய்து வந்ததாகவும் சில பணமும் சேமித்து வைத்திருந்ததாகவும் இதை சொல்லிக்கொண்டு விக்ரம் தன் அறைக்கு பணத்தை எடுத்து வந்து ராஜி முன் வைத்தான். இந்தாங்கம்மா தேங்காய் விற்ற காசு, இது வாழைப்பழம் விற்ற காசு, நெல் விற்ற காசுன்னு சொல்லிட்டு எல்லா காசையும் தின்னு ஓனர் அம்மாக்கிட்டு கொடுத்தான். அவ்வளோ பணத்தை பார்த்ததும் ராஜின் கண்கள் வியப்பும் ஆச்சரியம் இருந்தது. இந்த காலத்துலலாம் தோட்டத்துக்கு எவனாச்சும் விற்று போனால் எல்லாம் விற்று தீர்த்துருவாங்க. நீ நடப்பா எவ்வளோ காசு எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ராஜி அவ்வளோ ஷாக்கு. ராஜி மகிழ்ச்சியுடன், விக்ரம் உண்மையிலே மிகவும் நேர்மையான மனிதனாக இருக்கிறான். விக்ரம் இல்லாத நிலையில் வேறு யாராவது இருந்தால் இந்த பணத்தை தயவு செய்து திட்டுன்னு போயிருப்பாங்க, திட்டு கம்நாட்டி பசங்க. ஆனால் நீ இவ்வளோ நல்லவனாக இருக்கியடா, இவ்வளோ பொருளை விற்று நல்ல லாபம் செஞ்சிருக்கியடா என்று சொன்னார்கள். ஆனால் விக்ரம் வீட்டை முழுவதுமாக பார்த்து கொண்டதாகவும் வேலைகள் எல்லாம் சூப்பராக செஞ்சதாகவும் விக்ரம் உண்மையிலே நண்பகமானவர் என்று கூறினார்கள் ராஜி இந்த வார்த்தைகள் விக்ரமுக்கு பெரிய கௌரவத்தை விட குறைவானதாக இல்லவே இல்லை. நாட்கள் மெதுவாக கடந்து சென்றனர். இப்போது ராஜி முற்றிலுமாக தனியாக வாழ்ந்து வந்தாள். விக்ரம் வீட்டில் மேல் மாடியில் ஒரு அறை தங்கியிருந்தது. ராஜின் கண்களில் இருந்த துக்கம் சுற்றும் குறையாமல் இருந்தது. எஜமானர் மணி இறந்து கிட்டத்தட்ட 7 மாதம் ஆகினர். ஆனால் ராஜின் வாழ்க்கை இன்னும் வெறுமையாகவே காணப்பட்டது. ராஜும் விக்ரமும் சரியான நேரத்தில் உணவு கொடுத்தாலும் ராஜி சரியாக சாப்பிடவே மாட்டேன் என்பது விக்ரம் கவனித்து கொண்டே வந்தான். அதன் தாக்கம் ராஜின் ஆரோக்கியத்தை தெளிவாக தெரிந்தது. ஒல்லியாயிட்டே போனான். ராஜி நாளுக்கு நாள் மெலிதாகி கொண்டே போனாள். விக்ரம் அடிக்கடி ராஜுவை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்று பார்த்தா பிபி, சுகர் எல்லாமே இருக்குது. விக்ரமும் ராஜுவும் சென்று பார்த்து கொண்டானார்கள். விக்ரம் ராஜுவும் எப்போதும் ஒரு வித்தியாசமான கண்களில் பார்க்க காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கேடி. ஒரு மாலை நேரத்தில் ராஜி மெதுவாக குரலில், விக்ரம், என் வாழ்க்கையில் இப்போது எதுவுமே இல்லைடா, நான் அனாதையாக இருக்கேன், குழந்தை கூட இல்லை, குடும்பமும் இல்லை, கணவரும் இல்லை, காசு மட்டும்தாடா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விக்ரம் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று ராஜி மெதுவாக கூறினார். ராஜின் வார்த்தைகளில் தெரிந்த ஆழமான வலிகள் விக்ரம் இதயத்தில் பிளந்து கொண்டே சென்றது. விக்ரம் ராஜி அமைதிப்படுத்த, கடவுள் நமக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், அதை நாம் முழுவதையாக வாழ வேண்டும். ஒவ்வொன்று புதிய நாளும் வாழ்வதற்கு ஏதோ ஆழமான காரணம் இருக்கிறது என்று மென்மையாக சொல்லினார் ராஜி. விக்ரம் இளமையானவர், புத்திசாலியானவர், அழகானவர்கள், தோற்றம்
ஜிம்முக்கு பாடி இருந்தாலும் ராஜின் அந்த வார்த்தைகள் விக்ரமை உள்ளுக்குள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு காதலில் விழ ஆரம்பித்து கொண்டான். ராஜு சொன்னது நம்பால் விழுந்துட்டான் விக்ரம். ஒரு நாள் வேலை இல்லாத நேரத்தில் விக்ரம் தன் அறையில் அமைதியாக தூங்கி கொண்டே இருந்தான். அப்போது ராஜி விக்ரமை அழைத்தாங்க. இங்கே வாடா அப்படின்னு. ராஜி கூப்பிட்டோன்னே நம்பால் நாய் மாதிரி ஓடிட்டு பின்னாடியே போனான். ராஜி ஹாலில் அமர்ந்துச்சு. அப்போ டிவி பார்த்துட்டே இருந்துச்சு. விக்ரம் போயிட்டு என்னதுன்னு கேட்டான். ராஜ் மெதுவாக ஒன்றும் இல்லைடா, யாரிடமாவது பேச வேணும், நான் தனியாக இருக்கேன், என் கனவு ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் படம் பார்த்துன்னு இருக்கேன், வா அப்படின்னு சொன்னாங்க. ராஜு சென்ற பிறகு எஜமானர் மணி ஃபோனிலிருந்து ராஜு முற்றிலுமாக தனியாகி விட்டது. மனிதர் உள்ள விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள யாராவது வேணாண்டா, இல்லைனா டிப்ரெஷன்லேயே செத்துருவேண்டா, சரி தினம் பேசலாமா என்று ஓனர் கூப்பிட்டோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். விக்ரமும் ராஜின் அருகில் அமர்ந்தான். ராஜி விக்ரமிடம் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ராஜு விக்ரமிடம் வீட்டில் யார் யார் இருக்கிறான், அவங்க வீட்டில் கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை இருக்கான், அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கேட்க ஆரம்பித்தா ஓனர் அம்மா. விக்ரம் சிரித்து கொண்டே, விக்ரம் வீட்டில் இருக்கும், விக்ரம் அம்மா ஹேமாவும் சந்திரா அப்பாவும் மட்டும்தான் இருக்காங்க, நாங்கள் 3 பேர் தான், நான் ஒரே ஒரு பையன்தான். இதை கேட்ட ராஜி சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்தார். பிறகு மெதுவாக குரலில், அப்படி என்னால் விக்ரம் இதுவரை திருமணம் செய்து கொள்ளாது ஏன் இருக்க, நீ கன்னிப்பையனை ஏன்டா இருக்கேன்னு கேட்டாங்க ஓனர். விக்ரம் மெதுவாக சிரித்துக்கொண்டே, குடும்பத்தின் நிலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, காசு இல்லை, எனக்கு எவன் பொண்ணு தருவான், வேலையும் நிரந்தரம் இல்லை. விக்ரம் பதிலை கேட்டதும் ராஜின் சில விளையாண்டிகள் விக்ரமை உற்று பார்த்து, நாடா இவ்வளோ சூப்பராக இருக்க, உனக்கு எந்த பொண்ணும் கிடைக்கலையா அப்படின்னு நினச்சிட்டேன். ராஜின் கண்களில் கவலையும் பாசமும் அன்பின் தாயின் உள்ளம் நிறைந்திருந்தது. ராஜின் கண்களில் தெரிந்த இரக்கமும் விக்ரம் இதயத்தில் ஆழமாக பதிந்தது. சில நாட்களுக்கு பிறகு விக்ரம் தன் வீட்டில் பெண் பார்க்க செல்ல விருப்பம் இருந்ததாக ராஜியும் தெரிவித்தார். இதை கேட்ட ராஜிக்கு சரித்து, அப்படினால் விக்ரமுக்கு எப்படிப்பட்ட பெண் வேண்டும் என்று கேட்டார். விக்ரம் சற்று யோசித்து, குடும்பத்தின் நிலை ஏழ்மையாக என்பதால் பெண் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பொண்ணுந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான் கேடி. ஆனால் அவள் புத்திசாலியாக இருக்க வேண்டும், குடும்பத்தினையும் புரிந்து கொள்ள வேண்டும், என்னையும் புரிந்து கொள்ள வேண்டும், எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், இருக்கிற காசு வச்சு வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொன்னான். விக்ரம் இந்த பதிலுக்கு பிறகு ராஜி ஆழமாக விக்ரமின் கண்களில் பார்த்து கண்ணாலே பேச ஆரம்பிச்சிட்டா ஓனர் அம்மா. ஓனர் அம்மாவின் பார்வையில் ஒரு தனி அன்பு, பாசம், காதல் எல்லாமே தெரிந்தது. ஆனால் விக்ரமுக்கு தொடர்ந்து பார்வை திரும்பி கொண்டிருந்தது. ஏனென்றால் ராஜின் எஜமானர் மணி விக்ரம் வேலைக்கு செய்திருந்த போது நேர்மையன் என்று சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தா. அது இப்போது அம்மா கண்ணிலே இப்படி ஒரு மாதிரியே பார்க்குது, கண்ணிலே ரேப் பண்ணுற மாதிரி இருந்து நம்பால் அது அப்படி திரும்பி போயிட்டு இருந்தா விக்ரம் மூஞ்சி காமிக்காமல். விக்ரம் உடனடியாக பேச்சை தலைப்பை மாட்டி ராஜிவை சமாதானப்படுத்தி கொண்டு அங்கிருந்து எழுந்து போனார். மெதுவாக ஒரு இரவு நேரத்தில் வந்துச்சு. உண்மையை சொல்ல வேண்டும், ராஜு பார்க்க மிகவும் அழகாகவும் இளமையாகவும் இருந்தார். ஆனால் விக்ரம் ஒருபோதும் ராஜியை தவறாக கண்ணோட்டத்தில் பார்த்ததே இல்லை. விக்ரம் மனம் எப்போதும் விக்ரமை தடுத்து நிறுத்தி கொண்டே இருந்தது. ஏன்னா ஓனர் அம்மா நம்ம ஏதாவது பண்ணிட்டா ஊரில் ஏதாவது பண்ணால் என்ன பண்ணுறது. ஆனால் ராஜிக்கு அவ்வளோ ஆசை, இவனை பார்த்த உடனே கட்டு மஸ்தாக இருக்கான், புருஷனும் ஒன்றும் பண்ணல, இவனாச்சும் ஏதாவது பண்ணுவான்னு தான். ராஜி அடிக்கடி விக்ரம் அழைத்து உரையாடி கொண்டே இருந்தார். ராஜின் மனதில் இருந்த வலி முழுவதுமாக குறையவே இல்லை என்றாலும் நாளுக்கு நாள் அது வேதனை சிறிதாக லேசாக குறை கொண்டே இருந்தது. ராஜு விக்ரமை பார்க்கும் போதெல்லாம் புன்னகைத்தார். விக்ரமும் பேசும் மனதை லேசாக கொண்டார். சில சமயங்களில் ராஜு திருட்டுத்தனமாக விக்ரமை பார்த்து சைட் அடித்து கொண்டே இருந்தாள். சில நேரங்களில் ராஜுக்கு விக்ரம் பிடித்திருந்தது என்ற எண்ணம் விக்ரமுக்கு தோன்றியது. ஒரு சாயங்கால நேரத்தில் ராஜு எப்போதும் போல் ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு டீயில் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு மெதுவாக குரல், விக்ரம் இங்கே இது குடிச்சிட்டு போடா, வாடா, நான் ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஓனர் அம்மா. விக்ரம் ஆச்சரியம் அடைந்தார். ஆனால் விக்ரம் மனதில் ஒருவித ஆர்வம் விழுந்தது. 10 மணிக்கு தயாராகி கீழே சென்றார். அன்று ராஜி விக்ரமுக்காக விசேஷமான மிகவும் சுவையான உணவு பிரியாணியெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. விக்ரம் ராஜுவும் மேஜையில் நேருக்கு நேர் அமர்ந்து கொண்டு சாப்பிட தொடங்கிவிட்டார்கள். உணவு வரும்போது அதிகம் பேசவே இல்லை. ஆனால் இருவரின் கண்கள் மட்டுமே கண்ணாலே பேசிகிட்டே இருந்தாங்க கேடிங்க. ராஜியின் கையால் தயாரிக்கப்பட்ட உணவு சுவையாகவும் அற்புதமாக இருந்தது. என்னென்னா பிரியாணி, மட்டன் சுக்கா, சிக்கன் 65 எல்லாமே இருந்தது. விக்ரமும் சிரித்து கொண்டே, இன்று ராஜி மிகவும் அற்புதமாகவும் இருக்குது, இது ரெடி பண்ணது ஏதாவது கொடுத்தே ஆகணும், உங்கள் கைப்பக்கம் சூப்பராக இருக்குது, நான் உங்களுக்கு ஏதாவது பெரிய சந்தோஷம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறான். கொடுன்னு ராஜி மனசுலேயே சொல்லுது. ஆனால் இது வெளிப்படையாக அது சொல்ல முடியல. இதை கேட்டதும் ராஜி மெதுவாக புன்னகித்தார். உணவருந்திய பிறகு விக்ரமுக்கு ராஜுவுக்கும் ஹாலில் அமர்ந்து நீண்ட நேரம் பேச ஆரம்பிக்க தொடர்ந்து விட்டார்கள். அப்போது விக்ரம் தைரியத்தின் வளர வைத்து கொண்டு ராஜியிடம், ராஜி இன்று மிகவும் இலகாகவும் அழகாகவும் தேவதை மாதிரி இருக்கீங்க, என்ன ஸ்பெஷல், எதுக்கு என்னை இவ்வளோ நல்லா கவனிக்கிறீங்க, உங்கள் புருஷனை கவனிச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே, என்னையே இவ்வளோ கவனிக்கிறீங்கன்னு கேட்டால், ராஜி இன்று மனமும் செய்து கொள்ளவில்லை என்று. ராஜின் திருமணம் நடந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சுரா, அது எனக்கு மேரேஜ் டேட்டா அப்படின்னு சொன்னாங்க. விக்ரமின் வார்த்தையில் கேட்டு ராஜி சிறிதும் நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக, திருமணம் செய்து கொண்டால் நல்ல கணவர் கிடைப்பார் என்பதற்காக இந்த உத்தரவாதம் இல்லை என்று எஜமானர் மணி மிகவும் நல்லவராகவும் இருந்ததால் அப்படிப்பட்ட கணவர் மீண்டும் கிடைப்பாரா என்பது உங்களுக்கு நிச்சயமே இல்லை என்று 2வது திருமணம் செய்து கொள்ளல
கொல்ல யார் முன் வருவார் என்று ராஜி ஒரு விதவை என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ராஜின் கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக வழிந்து கொண்டே இருந்தது. திடீரென்று ராஜி விக்ரம் தன் கையில் எடுத்து மூஞ்சில் கண்ணீரெல்லாம் துடைக்க ஆரம்பிச்சிட்டான். ராஜி நடுங்கும் குரலில் விக்ரமிடம் கண்களை நேருக்கு நேர் பார்த்து, விக்ரம், ராஜியை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டார். இதை கேட்ட விக்ரம் அப்படியே உறைந்து போய் சில மாதிரி நின்ட்டான். விக்ரமும் ராஜின் கண்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருந்தார். ராஜின் பார்வையில் வலியும் நம்பிக்கையும் தென்பட்டது. விக்ரமின் இதயம் வேகமாக அடிக்க தென்பட்டது. ஆனால் விக்ரம் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவே இல்லை. விக்ரமால் எதுவும் பேசவும் முடியவில்லை. விக்ரம் அமைதியாகவே அப்படியே சில மாதிரி நின்றுட்டு, மனசில் ஆசை தான், ஆன்ட்டி சூப்பராக இருக்குது, கரெக்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணலாம், காசு இருக்குது, ஆன்ட்டி சூப்பராக இருக்குதுன்னு. ஆனால் அந்த தருணத்தில் விக்ரமின் வாழ்நாள் முழுவதுமாக இதில் பதிந்து கொண்டே இருந்தது. அப்போது ராஜி மெதுவாக குரலில், பார்த்தாயா, உனக்கே எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு யோசிக்கிறேன், மற்றவங்க யாரா என்ன கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் விக்ரம். விக்ரம் ராஜியை பார்த்து சற்று தீவிரமான குரலில், ராஜி பார்க்க மிகவும் அழகாகவும் இருக்கிறாள் என்றும், ஆனால் எஜமானர் மணி, அதாவது எனது முதலாளியை நான் எப்படி துரோகம் செய்கிறது, அவர் மேலேருந்து என்னை பார்த்துட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான் விக்ரம். எஜமானர் மணி விக்ரம் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் என்று கூறினார். விக்ரம் மெதுவான குரலில், அப்படி இருக்கும்போது விக்ரம் ராஜியை திருமணம் செய்து கொள்வது எப்படி சாத்தியம் என்று விக்ரமின் மனம் அப்படி எதையும் யோசிக்கவே இல்லையே. நான் என் மனசில் இருக்குது, அது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரில எனக்கு. ஆனால் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பார்த்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட் நாள்லேயே எனக்கு கூட நான் உங்கள் கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அப்போ ஓனர் இருந்தார், இப்போ ஓனர் இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருந்துச்சு. ராஜி அமைதியான குரலில், எஜமானர் மணி இறந்த பிறகு உண்மையிலே யாராவது ராஜி மீது அக்கறை கொண்டிருந்தால் ராஜியின் துயரான நேரத்தில் ராஜிக்கு ஆதரவாக இருப்பாள். நான் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், விளையாட்டுங்கிறது இல்லவே இல்லை என் புருஷன் போனதுலேருந்து. விக்ரமின் கண்களிலிருந்தும் கண்ணீர் வாழ ஆரம்பித்தது. பேசி கொண்டிருக்கும்போது திடீரென்று ராஜியும் விக்ரம் இறுக்கமாக அணைத்து கொண்டான். லைட்டாக ஒரு கிசும் குத்துட்டான் கேடி. அந்த அழுகையில் தனிமையில் கூடிய வலியும் ஆழமான அன்பில் தாகம் முழுவதுமாக தெரிந்தது. விக்ரம் ராஜியும் கண்களிலிருந்து விழுந்த கண்ணீரை மெதுவாக துடைத்து ராஜியை அமைதிப்படுத்த முயன்றான். அந்த நொடியில் விக்ரமும் ராஜியும் ஒன்றாக இணைந்தார்கள். சில வாரங்களுக்கு பிறகு விக்ரம் ராஜியும் திருமணம் செய்து கொண்டு முடித்தார்கள். விக்ரம் பெற்றுள்ள அம்மா ஹேமும் அப்பா சந்திரவும் இந்த திருமணத்தை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார்கள். திருமணத்திற்கு பிறகு விக்ரமும் ராஜியும் சில நாட்கள் விக்ரமின் பெற்றோர்கள் வீட்டில், சில நாட்கள் ராஜியின் வீட்டிலும் தங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் விக்ரமின் சொந்த ஊர் கிராமமான திருவள்ளூர் பக்கத்தில் இருக்க ஈப்பஞ்சேரி கிராமத்தில் தான் அங்கே போயிட்டாங்க கொஞ்ச நாள், ஏன்னா மாப்பிள்ளை வீட்டில் போகணுன்னு. ஆனால் இங்கு வேலைகள் எந்த பற்றாக்குறையும் இல்லை. இப்போது விக்ரம் குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும், டெய்லி விளையாட்டு தான், சந்தோஷமாகவும் இருக்கான். காதல் தான் டெய்லியும். இப்போது கர்ப்பமும் இருக்கிறாள் என் மனைவி. ராஜி மிகவும் மகிழ்ச்சியாக திருப்திப்படுத்தி விட்டான் விக்ரம். ராஜின் முகத்தில் பிரதிபலிக்கும் அந்த மனநிலை பார்க்கும்போது கடவுள் உண்மையில் விக்ரமும் ராஜியும் ஒவ்வொருவருக்கும் கடவுள் படைத்த காதல் 2 பேர் நடுவில் வளர்ந்திருக்கிறது. நண்பர்களே, வாழ்க்கை எப்போதும் எந்த திசையிலும் எந்த விதத்திலும் மாறலாம். யாரும் தனிமையாக இருக்க தேவையில்லை. உங்கள் துணை கடவுள் கண்முன்னே காட்டுவார். அதை வாழ்வதும் விடுவதும் உங்கள் கையில்தான் இருக்கிறது. ஆனால் விக்ரம் ஒருபோதும் நேர்மையானவன், கடினமாக உழைப்பவன். உண்மைக்கு கை கிடைத்த வெற்றி. கடுமையான சூழ்நிலையில் விக்ரம் தன் பொறுப்பை முழு மனதுடன் நிறைவேற்றுவான். இந்த நேர்மை, விக்ரம் உண்மையும் அன்பைக்கும் வாழ்க்கையில் உண்மையான துணைவியாக மகிழ்ச்சியாக ராஜி கிடைத்து விட்டாள். எனவே நண்பர்களே, சூழ்நிலை எவ்வளோ கடினமாக இருந்தாலும் ஒருபோதும் மனம் தளர வேண்டாம். எப்போதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இறுதியில் உண்மையை வெல்லும், மகிழ்ச்சியே நீடிக்கும். அன்பும் எப்போதும் விதத்தில் உண்மை மற்றும் தூய்மையிலிருந்து பிறக்கிறது, சுயநலத்திலிருந்து இல்லை. இந்த கதை உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. இதே மாதிரி நான் ஏகப்பட்ட கதை வச்சுருக்கேன், அது உங்கள் கிட்ட தான் இருக்குது. நான் கொடுத்தேன் வேணாமா. நன்றி, வணக்கம்.